श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै நமஹ. இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல அவ தார்க்கிகாருடைய பட்சம் என்ன அப்படின்னு சொல்லி அதற்கு சமாதானம் சொன்ன. அவ என்ன சொன்னா, ஒரு ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மாவுக்கு அது ஆதாரம், அதனுடைய புண்ணிய பாபங்கள் ஒண்ணு சொல்றோமோ இல்லையோ, அதிருஷ்டம். இந்த அதிருஷ்டம்ன்றது எங்க இருக்கணும் அப்படின்னாக்கா ஆத்மாவோட தான் இருக்கணும். அதுக்கு அவ ஒரு உதாரணமே சொல்ற. ஒருத்தன் என்ன பண்றான், ஆத்து மாடியில இருக்கான், தன் கையில பஞ்சு இருக்கு, அந்த பஞ்சை கீழே போடணும். பஞ்சை கீழே போடணும்னா அவனால அப்படியே பஞ்சை போட்டோன்னா கீழே விழாது, அது பறந்து போயிடும். அப்ப என்ன பண்ணணும், அந்த பஞ்சை காட்டிலும் எடை அதிகமா இருக்கு பாருங்க, ஒரு கல்லு, அந்த மாதிரி இதுல அதை போட்டுடுறோம், கட்டிடுறோம். கட்டிட்டு போட்டான்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த பஞ்சு கல்ல ஆசிரிச்சு இருக்குது. கல்ல ஆசிரிச்சு இருக்கிற பரியந்தம் தான் அந்த கல்லோடு சேர்ந்து போய் கீழே விழும். இல்லாத போனாக்கா அது பறந்து தனியா போகும், அது கீழே விடாது. அத மாதிரி ஒரு ஆத்மா ஆதாரமா இருக்கான். எதுக்கு ஆதாரம்? அவன் பண்ற புண்ணிய பாப ரூபமான அதிர்ஷ்டத்துக்கு ஆதாரமா இருக்கான். அந்த ஆதாரமான ஆத்மா எங்கெங்க இருக்கானோ அங்கெல்லாம் அதிர்ஷ்டம் இருக்கணும். ஏன்னா இப்ப இந்த அதிர்ஷ்டம்ன்றது, நான் சொர்க்கத்துக்கு போறேன், அங்க போய் நான் அனுபவிக்கணும் சுகத்தை அப்படின்னா அந்த அதிர்ஷ்டம் இருக்கணும். அது மாதிரி நான் மோட்சத்துக்கு போறேன், மோட்சத்துக்கு போய் நான் சொர்க்கத்தை போகத்தை அனுபவிக்கணும், பகவத் போகத்தை அப்படின்னா அதுக்கு அதிர்ஷ்டம் இருக்கணும். இப்ப அந்த அதிர்ஷ்டம் இருக்கணும்னா நான் எங்கெங்க போறேனோ அங்கெல்லாம் இருக்கணுமா வேணாமா? அது எல்லா இடத்துலயும் நான் வியாபிச்சிருந்தாதான் இருக்க முடியும். இப்ப நான் விபு, ஆத்மா விபுவா இருக்கான் அப்படின்னு சொன்னாதான் அங்க போய் அந்த அதிர்ஷ்டமும் ஆசிரியச்சிருக்கும். அத மாதிரி கல்ல எப்படி பஞ்சு ஆசிரியச்சிருக்குதோ அத மாதிரி அப்படின்லாம் அவ சொன்னா. அதுக்கு சுவாமி என்ன சாதித்த, நீ சொல்றது நாங்க அங்கீகரிக்கிறோம். என்ன அங்கீகரிக்கிறோம்னாக்க, அந்த மாதிரி ஆதாரத்தை ஆசிரிச்சுதான் ஆதேயமானது இருக்கும், அதுல சந்தேகமே இல்லை. ஆனா நீ சொன்ன பாரு, ஆத்மா விபுவா இருக்கணும், ஆத்மா விபுவா இருந்தால்தான் அவன் அவனுடைய அதிருஷ்டம் எல்லா இடத்துலயும் ஆசிரிச்சு இருக்க முடியும் நீ சொன்ன பாரு, அதுதான் தவறான வாதம். அது தவறான வாதம். ஏன் அப்படின்னாக்கா, இந்த அதிருஷ்டம் அப்படின்னு ஒண்ணு கொள்ளும். இந்த அதிருஷ்டம்ன்றதே கூட என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னா, நம்ம கிட்ட இல்லாது பகவானுடைய நிகிரக அனுகிரக ரூபம் அப்படின்னு தான் சொல்லிருக்கோம். நாம பாபம் பண்ணினோம்னாக்க அப்போ அந்த பாபமானது பகவானுடைய நிகிரக ரூபமா மாறுறது. நாம புண்ணியம் பண்ணியிருந்தோம்னாக்க இந்த புண்ணியமானது பகவானுடைய அனுகிரக ரூபமா மாறுறது. அதனால இந்த இடத்துல நம்ம கிட்ட இருக்கிறதுன்றதே இல்லையே. இப்போ நான் விபுவா இருக்கணும், விபுவா இருந்தாதான் அதிர்ஷ்டம் என்னோட இருக்கணும்ன்றதே தவறு. எல்லாம் எம்பெருமான் கிட்ட தானே இருக்கு. அதனால இந்த கேள்வி வேதாந்திகள் கிட்ட வராது அப்படின்னு சொல்லிட்டேன். ஆக நீ விபுத்துவம்னு சொன்னியானாக்க அது சரியில்லை. ஜீவன் அணுன்னு சொன்னாலே சரியா அது அன்வயிச்சுடுறது, அதுவே போருமையே அப்படின்னு சொல்லிட்டு நாம பதில் சொல்லிட்டோம். அதனால அதுதான் பொருந்தி இருக்கும், அணுவா இருக்கிற பட்சத்துலதான் பொருந்தி இருக்கும்ன்றத போன ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சோம். இப்ப அதுக்கு மேல அவ என்ன கேட்கிறா, நீங்க விபுன்னு இதை ஒத்துண்டுதான் ஆகணும். இது விபுன்னு ஒத்துண்டுதான் ஆகணும். ஏன் ஒத்துண்டு ஆகணும் அப்படின்னாக்க, அதிருஷ்டத்துக்கு நாங்க பதில் சொன்னோம் இல்லையோ, அந்த அதிருஷ்டத்துக்கு
என்ன சொன்னாமோ அதை திருப்பி திருப்பி அதையே தான் நாங்க சொல்ல போறோம். அப்படி சொன்னாதான் சரியா இருக்கும். நீ ஒத்துக்கலைன்னா என்ன ஆகும்? விபுத்தம் ஒத்துக்கலைன்னா என்ன ஆகும்? அங்கீகரிக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னாக்க, ஒவ்வொரு ஜீவனுக்கும் சுகம் துக்கம் அதை அனுபவிச்சுட்டு இருக்கான். அந்த சுகம் துக்கம் அதுக்கு அனுபவிக்கிறவனும் அதுக்கு எது வேணும் அப்படின்னாக்க, தேசாந்தரம் லோகாந்தரம் அதிலெல்லாம் அது வியாபிச்சிருக்கணும்னுட்டு அவன் ஒத்துக்கணும். விபுவா இருந்தாதான் ஒத்துக்க முடியும். அதனால அது என்ன அர்த்தம்? ஜீவனுடைய அதிர்ஷ்ட காரியம் தான். அதெல்லாம் ஜீவனுடைய அதிர்ஷ்ட காரியம் தான் சொல்லணும். நீ விபுத்தத்தையே ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னையானாக்க, அப்போ அதிர்ஷ்டம் அந்தந்த லோகத்துல அதிர்ஷ்டம் வேலை செய்யணுமா வேண்டாமா? அந்தந்த லோகத்துல அதிர்ஷ்டம் வேலை செய்யணுமே. அதுக்கு விபுவா இருந்தாலும் முடியும். அவன் இங்க இருப்பான், அணுவா இருப்பான், அவன் அதிர்ஷ்டம் எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்க அது சரியா அமையாது. அதனால இந்த விபுத்துவத்தை அவசியம் அங்கீகரிக்கணும் அப்படின்னு அவ சொல்ற. அது அதனால அதாவது விபு எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கிறது. அதனால இந்த அதிர்ஷ்டமும் இந்த விபுவான ஜீவனிடத்துல அது எப்பொழுதும் சேர்ந்து இருக்குது. அப்படி சேர்ந்து இருக்கிறதுனாலதான் எல்லா புண்ணிய பாபங்களையும் பலன்களையெல்லாம் அனுபவிக்க முடியும் அப்படின்னுட்டு அவ சொல்றாது. அதனால விபுத்தத்தை அங்கீகரிச்சாகணும் அப்படின்னு அவளுடைய பட்சமா இருக்கு. அத இப்ப கண்டனம் பண்றாரு சுவாமி. நீயே ஒரு விஷயம் ஒத்துன்னு இருக்க, உன் சித்தாந்தத்துல ஒண்ணு சொல்ற. ஆகாசம் உன் சித்தாந்தத்துல விபு வியாபிச்சு இருக்குது. அதுக்கு சப்தம் அப்படின்றது, சப்தம்ன்றது ஆகாசத்தினுடைய குணமா இருக்கு, சுபாவம். ஆகாசங்கிற ஒரு மகாபூதம் அது விபுவா இருக்குது. அதுக்கு சுபாவமானது சப்தம். அந்த சப்தம் எங்க இருக்குது அப்படின்னாக்க, நம்ம ஆகாசம்ன்றது எப்படி நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம். வெட்ட வெளியா இருக்கிறதெல்லாம் ஆகாசம். வெட்ட வெளியா இருக்கிற நான் இங்க பேசுறேன், நான் இப்ப திருப்பதில இருந்து நான் பேசுறேன். இந்த சப்தமானது நம்மாத்து கூடத்து உள்ளதான் இருக்கு, கேட்டு இருக்கு. நான் எங்க பேசுறேனோ அங்கதான் இருக்கு. ஆகாசம் கணக்க வியாபிச்சு இருக்கிறதுன்றதுனாலேயே அந்த ஆகாசத்தினுடைய குணமான சப்தமும் எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கா? எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இல்லை. இப்ப இந்த ஒரு சாதனம் இருக்குது, ஒரு போன், செல்போன், அதுல எஸ்இபி, அதை வச்சு நான் சொல்றேன். அந்த ஒரு டெக்னாலஜி இருக்கவே நீங்க எதை கேட்கறீங்க. இல்லாத போனா அதை கூட கேட்க முடியாது. ஏன் அப்படின்னா, ஆகாசம் நீ சொல்ற மாதிரி விபு வியாபிச்சு இருக்குதுன்னு ஒத்துண்டா கூட, ஆகாசத்தினுடைய குணம் சுபாவம் அது சப்தம். அது எங்க சப்தம் ஏற்படுகிறதோ அங்கதான், அந்த தேசத்துதான் இருக்கும். நெறி பக்கத்துல ஏதோ விசேஷம் இன்னைக்கு, அங்க நாதசுரம் வாசிச்சா. நாதசுரம் வாசிக்கிச்சு அவன் வாசிக்கிறது மூணாவது வீட்டுல வாசிக்கிறது நம்ம மாத்திரம் கேட்கறது, அவ்வளவுதான். அதே இங்க அடிக்கிறது இங்க 1 கிலோமீட்டர் தூரத்துல கேட்குமா? கேட்காது. ஏன்னா அதனுடைய சுபாவம் அவ்வளவு தூரத்துலதான் இருக்கும், எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்காது. இத நையாயிகனும் ஒத்துக்கிறான். நையாயிகனும் இதை ஒத்துக்கிறான், அவனே அதை ஒத்துன்னு இருக்கான். அந்தந்த ஏகதேசத்துலதான் சப்தம் இருக்கும் அப்படின்னுட்டு நையாயிகனே ஒத்துக்கிறான். அது அதனால எல்லா தேசத்திலையும் அது கிடையாது, எல்லா தேசத்திலையும் கிடையாது. அது மாதிரி ஆத்மாவோட கூட ஞானம் இருக்கு, சுகம் இருக்கு, துக்கம் இருக்கு. இதெல்லாம் கூட அந்தந்த சரீரத்தை வச்சுட்டுதான் இருக்கு, சரீரத்தை வச்சுட்டுதான் இருக்கு. அதுவும் கூட நீ ஆத்மா விபுன்னு சொன்னா கூட ஆத்மா வியாபிச்சிருது, பிரபஞ்சம் முழுக்க வியாபிச்சிருக்குது. அப்படி நீ ஒத்துண்டா கூட நீயே சொல்லியிருக்க, அந்த ஆத்மாவுடைய ஞானமோ சுகமோ துக்கமோ
கோபமோ எல்லாம் அது விபுவான ஆத்மாவுல இல்ல, அந்த ஆத்மாவோட ஒரு ஏகதேசத்துல இருக்குது அப்படின்னு தான் நீ சொல்லணும். அந்த ஏகதேசம் கூட எப்படிப்பட்டது? வெறும் சரீரம். அந்த சரீரம் எங்க இருக்குதோ அங்கதான் இருக்கு அப்படின்னு நீ ஒத்துட்டு இருக்க. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நீ அதை ஒத்துக்கணும். அந்த அதிருஷ்டம் கூட அந்த சரீரத்தை வச்சுட்டுதான் நீ ஒத்துக்கணும். வியாபிச்சிருக்கிறதா ஒத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னாக்கா நீ தான் சொல்லிட்ட, ஞானம், அத மாதிரி சுகம், துக்கம், இதெல்லாம் ஆத்ம குணங்கள், ஆத்ம சுவாவங்கள். ஆத்ம சுவாவங்கள்லாம் என்னைக்கும் சுவாவம் வந்து வியாபிச்சிருக்காது. அவன் தான் ஒத்துன்னு இருக்கான், ஐயாயிக்கனே ஒத்துன்னு இருக்கான். சாட்சிகாலே அந்த வார்த்தையை சொல்றான், குணங்கள்லாம் ஆத்ம குணங்கள்ல ஆத்மாவோட இருக்குமே தவிர்த்து வியாபிச்சிருக்கும்னு நாங்க சொல்லல. அது அந்தந்த தேசத்தை வச்சுட்டுதான் இருக்கும். என்ன லோகத்துல அப்படிதான் இருக்கு. இப்போ நான் இந்த ஊர்ல இருக்கேன், ஒருத்தர் பெங்களூர்ல, இன்னொருத்தர் சென்னையில, இன்னொருத்தர் அமெரிக்கால அப்படின்னு இருந்தாக்கா, இப்போ எங்க இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் என்னுடைய நிலை, நான் இருக்கிறது, என்னுடைய குணங்கள், என் பேச்சு, நான் என் செயல் எல்லாமே எங்க இருக்கு? நான் எங்க இருக்கணும் அங்கதான் இருக்கு, நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கதான் இருக்கு. இது லோக அனுபவம். அதனால அதை அவளும் ஒத்துக்கிறாரு. அதனால அந்த ஆத்மா விபுன்னு சொன்னா கூட அந்த ஆத்மாவுடைய சுவாவங்கள் அவைகள்லாம் கூட வியாபிச்சு இல்லை, அவைகள்லாம் வியாபிச்சே இல்லை. அந்தந்த உடம்புல இருந்துட்டு அப்படிதான் இருக்குன்னு சொல்லணும். அதனால சுகமோ துக்கமோ ஞானமோ எல்லாம் ஆத்ம குணங்கள். ஆகாசத்துக்கு சப்தங்கிறது சுவாவம், ஆகாச சுவாவம் குணம். அதெல்லாம் எப்படி ஏகதேசாட்சேதேன்னு இருக்குது, அந்தந்த ஏகதேசத்துலதான் இருக்கு அப்படின்னுட்டு நீங்களும் ஒத்துக்கிறீங்களோ நாங்களும் ஒத்துக்கிறோம். இப்ப அதிருஷ்டம்னு ஒண்ணு சொன்னீங்களோ இல்லையா, அது கூட சுபாவம் தான். அவளை ஒத்துன்னு இருக்கா. அதிருஷ்டன்றது கூட சுபாவம் தான். அந்த அதிருஷ்டமானது தானா வேலை செய்யாது, அது சுபாவம். அது பாட்டுக்கு அந்த ஆத்மாவுடைய ஏகதேசத்துலதான் இருக்கும், அதுவும் வியாபிச்சு இருக்காது. அதாவது என்ன அர்த்தம்? ஆத்மா இந்த உடம்புல வியாபிச்சிருக்கு, பிரபஞ்சம் முழுக்க வியாபிச்சிருக்குன்னு ஒத்துட்டான். இந்த உடம்புலையும் வியாபிச்சிருக்கோ இல்லையோ, இந்த உடம்பு பரியந்தம் தான் அந்த அதிருஷ்டமோ சுகதுக்காதிகளோ இருக்குது. இல்லாத போனா இது சுகம் வந்து சுகம் துக்கம் ஞானம் இவைகள்லாம் கூட ஆத்மா மாதிரி வியாபிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டா என்ன ஆகும்? அவன் பட்சத்துலதான் விரோதம் வரும். என்ன விரோதம் வரும்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் இங்க இருக்கேன், என் உடம்பு இங்க இருக்கு, அவனுடைய பட்ச பிரகாரம் ஆத்மா வியாபிச்சிருக்குது. என்னுடைய சுகதுக்கம் என் உடம்புல தான் இருக்கு. இப்ப ஆத்மா எப்படி விபுவோ அந்த மாதிரி என்னுடைய குணங்கள் சுகம் துக்கம் ஞானம் இவைக்குள்ள வியாபிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க. உடனே என்ன ஆகும்னா, நீங்க எங்கேயோ இருக்கீங்கோ, பெங்களூர்லயோ சென்னையிலயோ யூஎஸ்லயோ இருக்கிறவாள்லாம் கூட அவ என்னென்ன அனுபவிக்கிறாளோ நானும் அனுபவிக்கணும். அதாவது உடம்பை விட்டு விலகி கூட சுகதுக்காதிகள் எல்லாம் அனுபவிக்கும்படியா ஆயிடும். ஆனால் அப்படி இல்லையே லோகத்துல. நான் இந்த உடம்போட ஒண்டிதான் சுகதுக்கத்தை அனுபவிக்கிறேன், ஞானத்தை இந்த உடம்போடு தான் நான் அனுபவிக்கிறேன். எதுவும் அப்படிதான். திருவேந்திரபுரத்துல இன்னைக்கு இது ஆரம்பம், சம்பிரோஷணம் பல ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு ஆரம்பம். என்ன கூட கூட்டா அது சனியாயிரம் போலாமா நினைச்சுட்டு இருக்கேன். ஆட்டம் நினைவு வச்சிருக்காரு வந்துடணும்ட்டு. இப்போ அங்க வேத பாராயணம் நடந்துட்டு இருக்கோ, எனக்கு ஆசைதான் கேட்கணும்னுட்டு. இப்போ நான் கணக்கே வியாபிச்சிருக்கேன், என் ஞானமும் வியாபிச்சிருக்குது, ஏன் சுகதுக்காதிகளும் வியாபிச்சிருக்குன்னு சொன்னாக்க, அப்ப நான் அந்த வேத பாராயணத்துக்கு நான் ரசிச்சுட்டு இருப்பேன், நான் கேட்டுட்டேன். ஆனா இல்லையே, எதுவுமே இல்லை. எங்க நாம இருக்கிறோமோ அங்கதான் இந்த சுகதுக்காதிகளை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இல்லாத போனா அவன் விரோதம், அவனுக்கும் விரோதம் வந்துடும். அதனால சரீரத்தை வச்சுட்டுதான் ஆத்ம குணங்களையே நிர்ணயம் பண்ற நீ. ஆத்ம குணங்களை நிர்ணயம் பண்றது இந்த சரீரத்தை வச்சுட்டுதான் நீ பண்ணிருக்க. ஆத்மா விபூன்றதுனால வியாபிச்சிருக்கிறத நீ பண்ணல. அப்ப அதிருஷ்டமும் அப்படிதானே, அதிருஷ்டமும் அப்படிதான். இன்னொன்னு அவ சொல்ற உதாரணமே தான், அது நமக்கும் உண்டு. அது பிரயத்தனம்னு ஒண்ணு இருக்குது. இந்த பிரயத்தனம்னு ஒண்ணு இருக்குதே,
நான் என்ன பண்றேன்னாக்கா ஒரு பிரயத்தனம் பண்றேன். ஒரு பிரயத்தனம் என் உடம்புல என்ன பிரயத்தனம், என் மனசு பிரயத்தனம்ன்றது மனசு சம்பந்தமா இருக்கும். இந்த உடம்ப வச்சுட்டு நான் மனசுனால பிரயத்தனப்படுறேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ என் உடம்போடு சம்பந்தப்பட்டு இருக்கு பாருங்க, அந்த வஸ்துக்கள்ல ஒண்டிதான் என்னுடைய பிரயத்தனம்ன்றது வேலை செய்யும். அதுதான் லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். என் உடம்பு எங்க இருக்கோ அங்க இருக்கக்கூடிய வஸ்துக்கள்ல ஒண்டிதான் என்னுடைய பிரயத்தனம்ன்றத பிரவர்த்திக்கும். வெளியில கிடையாது. கடம் எங்கேயோ இருக்குது. இங்க என்ன நம்மாத்துல இருக்கக்கூடிய கடத்தை ஒண்டிதான் நான் எடுத்து பிரயத்தனப்படலாம். வெளில எங்கேயோ இருக்கிற கடத்தை நான் இங்கே இருந்தே நான் சொல்ல முடியுமா? நான் விபுன்றதுனால. அதனால அது முடியாதான் இல்லையா? முடியாது அது. அதனால சரீர சம்பந்தம் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. அப்ப தூரதேசத்துல இருக்கக்கூடிய கடம் முதலான செயல்ல இந்த பிரயத்தனம்ன்றத பிரவர்த்திக்காது. ஆக இந்த பிரயத்னம் அது மனசம்பந்தமா இருக்கு. அது உடம்போட சேர்ந்து கிரியைய ஆரம்பிச்சு வைக்கிறது. அந்த கிரியையானது நான் எங்க என் உடம்பு இருக்கோ அங்க ஒண்டிதான் அது இருக்கு. எல்லா இடத்தையும் வியாபிச்சே இல்லை. அதனால வெளியில இருக்கிற இடத்துல கிடையாது. அதை நீ ஒத்துந்தான் ஆகணும். அது அந்த மாதிரிதான் இந்த அதிருஷ்டம் இருக்குதே. அதிருஷ்டம்ன்றது புண்ணிய பாப ரூப அதிருஷ்டம்ங்கிறது கூட நீ ஒத்துண்டுதான் ஆகணும். ஆத்மா வியாபிச்சு இருக்குது, சர்வலோகத்தையும் வியாபிச்சு இருக்குது நீ சொல்ற விபுன்னுட்டு. அப்படி விபுன் நீ ஒத்துண்டா கூட அந்தந்த அதிருஷ்டம் அப்படியான நீ சொல்ற பிரகாரம் பார்த்தாக்கா வியாபிச்சு இருக்கணும். வியாபிச்சு இருந்து எல்லா இடத்துலயும் எல்லா சுகம் துக்கம் எல்லாத்தையும் அனுபவிக்க வைக்கணும். ஆனா அதை அனுபவிக்க வைக்கலையே. அதனால நீ விபுத்தத்தை ஒத்துண்டா கூட உனக்கு பிரயோஜனம் இல்லை. விபுத்தத்தை நீ அங்கீகரித்தால் கூட உனக்கு பிரயோஜனமே எதுவுமே கிடையாது. இங்க இல்ல அதிருஷ்டம்ன்றது இது அச்சேதனம் தானே. அது தானே பலத்தை இது பண்ண முடியாது. பலத்தை இது பண்ண முடியாது. அதுவே தானே பலத்தை கொடுக்க முடியாது. அதனால அதிருஷ்டத்துக்கு ஏற்ற பலத்தை கொடுக்கிறது எம்பெருமான் பிரேரகனா இருந்து பண்றான். அதனால பகவானுடைய பிரபாவத்தினால அங்கங்க தேசாந்தரத்துல காரியம்லாம் வருது. நாங்களும் ஒத்துக்கிறோமே, அதை நாங்களும் ஒத்துக்கிறோம். ஆனால் அதுக்கு நீ விபுத்தத்தை ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அணுவா இருந்தா கூட இந்த ஜீவன் அவன் பண்ற புண்ணிய பாபங்கள் அதுக்கேத்த மாதிரி போன ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி எம்பெருமான் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா நிகிரக அனுகிரகங்களை பண்ணிடுவான். அதனால அதுவே போருமே. அதுவே போரும்ன்றதுனால இதை எதுக்கு இது பண்ணணும்? அதுக்கு ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்றாரு. உதாரணம் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா ஒருத்தன் என்ன பண்றான், அபிசார யாகம் பண்றான். அபிசார யாகம் அப்படின்னாக்கா சத்ருக்களை அழிக்கிறதுக்கோசரம் பண்றது. அத அபிசார யாகம் அப்படின்னு சொல்ற. இப்ப இந்த பிரயத்தனப்பட்டு பண்றானே, இப்ப இவன் எங்க இருக்கான்? நான் இங்க பண்றேன், எனக்கு ஒரு சத்ரு இருக்கான், அந்த சத்ருவை அழிச்சு பண்ணணும்னு எனக்கு ஆசை. அப்ப நான் என்ன பண்றேன், இங்க இருக்கேன், இங்க இருந்து எனக்கு எங்கேயோ சத்ரு இருக்கான், அவனை அழிச்சுடணும்னுட்டு நான் திருப்பதியில ஒரு யாகம் பண்ணிட்டேன். பிரிட்டிஷ் என்ன வைக்கிறா பாருங்க, அந்த மாதிரி அபிசார யாகம் அந்த மாதிரி நான் பண்ணிடுறேன். நான் பண்ணிட்டாக்கா இப்ப இந்த அபிசார யாகம் பண்ண வேண்டிய பிரயத்தனம்லாம் அதுக்கு ஆசிரியமா இருக்கக்கூட என் உடம்புதான். என் உடம்பு இங்க இருக்கு, திருப்பதியில இருக்கு. இந்த உடம்பை கொண்டு நான் அபிசார யாகம் பண்ணினேன். நான் இங்க பண்றேன், அது இங்கதான் இருக்கு. இந்த பிரயத்தனம் இந்த உடம்புலதான் இருக்கு. பிரயத்தனம் கிரியை அதுக்கு வேண்டிய ஞானம் எல்லாம் என் உடம்பு எங்க இருக்கோ அங்கதான் இருக்கு. ஆனால் இப்ப நான் இங்க இருந்து இருக்கேன், இங்க இருந்து பண்ணினேன்னாக்கா எங்கேயோ இருக்கக்கூடிய எதிரியினுடைய உடம்புல
கெடுதல் வருது. அதை நான் பண்றேன். இப்போ இந்த பிரயத்தனம் இருக்கு பாருங்க, இங்கேருந்து கிளம்பி என் சத்ரு எங்க இருக்கானோ அங்க போய் பண்ணல. அதனால அது போய் அங்க தன்னுடைய காரியத்தை அது பண்ணல. நான் அபிசார யாகம் பண்றதுக்கு ஒரு பிரயத்தனப்பட்டேன், அனுஷ்டிக்கிறேன். அது எங்கேயோ போய் பண்ணவே இல்லை, எங்கேயோ போய் பண்ணல. ஏன் அந்த பிரயத்தனம் எங்க இருக்குது? இங்கதான் இருக்கு. என் உடம்பு எங்க இருக்கோ இங்கதான் இருக்கு. அது அங்க போய் பண்ணலையே. இப்ப நீ தானே சொன்ன அதிர்ஷ்டம் அங்க போச்சு, அவ்வளவு தூரம் போனோம். அது போனோம்னாக்கா விபுவா நீ ஒத்துக்கணும். விபுவா ஒத்துண்டாதான் அங்க போய் அது சேர்ந்து இருக்கும். விபுவா ஒத்துண்டாதான் சேரணும். விபுவா ஒத்துக்கலைன்னாக்கா அது பொருந்தாது அப்படின்னா நீ சொன்ன. அப்ப இதுக்கு பதில் சொல்லு. வேறவே சொல்லெடுத்து சேனேன அபிச்சரன் எதேத அப்படின்லாம் சொல்லெடுத்து சேன யாகத்தை கொண்டு அபிச்சார யாகத்தை பண்ணிடுங்கோ அப்படின்னுட்டு தேசிகனே இதெல்லாம் கேட்டிருக்க. தாத்தரிய சந்திரிகையில அத மாதிரி மீமாம்சகாலம் நிர்ணயம் பண்ணிருக்கா. வேதம் யாகத்தை சொல்றது இது பிரசங்காத் தான். ஏன்னா இந்த விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். யாகத்தை பண்ணுன்னு வேதம் சொல்லெடுத்து, ஆனா அந்த யாகமானது நல்லதை கொடுக்கும், சொர்க்கத்தை கொடுக்கறது, ஐஸ்வர்யத்தை கொடுக்கறது, மழையை கொடுக்கறது. ஒருத்தன் எனக்கு மழை வேணும்னு யாகம் பண்றான், அப்ப மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, லோகமே சுபிக்ஷமா இருக்கும், எல்லாருக்கும் நல்லது பண்றான்னு அர்த்தம். ஆனால் நான் ஒரு எதிரியை அழிக்கணும்னு பண்றதுன்றது இருக்கே, இத போய் ஒரு சாத்விகன் பண்ணுவானா? வேதம் எப்படி சொல்றதே அது பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அதற்கு மீமாம்சகாலும் சொல்லிருக்க. அது மாதிரி தேசியம் சாதிச்சிருக்க. சாத்விகால் அதை பண்ண மாட்டார். இதெல்லாம் தாமச தர்மம் அப்படின்னு சொல்றோம். தாமச தர்மம். பெருமாள் உபதேசம் பண்ணும் பொழுது கீதையில எதிரிகள் கூட தேவையில்லாம நம்ம கிட்ட துவேஷத்தை காமிப்பா சில பேர். அவளுக்கு கூட நல்லதை நினையுங்கோ, அவளுக்கு கூட நல்ல இதான் அஹிம்சைன்னா. இதான் அஹிம்சைன்னாக்கா என்ன அர்த்தம்? யாரையும் படுத்தாம இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. தன்னை எதிர்க்கிறவன் தன்னை எதிரியா பாவிச்சுட்டு தனக்கு கெடுதல் பண்றான் பாருங்கோ, அவங்கிட்ட கூட பிரீதியோட பழகுங்கோ, அவாகிட்ட கூட ஹிம்சையை நினைக்க கூடாது மனசால கூட அப்படின்னுதான் பெருமாள் உபதேசிக்கிறார். அதனால சாத்விகனா இருக்கிறவன் இந்த மாதிரி அபிசார யாகங்கள் பண்ண மாட்டான். அப்படி ஒருத்தன் பண்ணினான்னு வேலை சொல்லி அதை பண்ணினான்னாக்க அப்ப அந்த அதிருஷ்டமானது என்ன பண்ணும் அப்படின்னாக்க, இந்த உடம்பு எங்க இருக்கோ அதை விட்டு வெளில போகாது, இங்க இருந்துட்டே அது பண்ணும். அது காரணம் என்னன்னா நீ தான் சொல்லியிருக்க, குணம், ஒரு சுபாவம். இந்த சுபாவமானது என்ன பண்ணும் அப்படின்னாக்க அது தானா பிரவர்த்திக்காது. தனக்கு ஆதாரம் எங்க இருக்குதோ அந்த ஆதாரத்தோட தான் சேர்ந்து இருக்கும். நீ சொல்லிருக்க அதிருஷ்டம், குணம், அது மாதிரி ஞானம், சுகம், துக்கம் எல்லாம் இவன் எங்க இருக்கானோ அங்கதான் இருக்கும் அப்படின்னு நீயே சொல்லியிருக்க. இவன் இருக்கிறதுன்றது விபு வியாபிச்சிருக்கான்றதுனால எல்லா இடத்துலயும் அது இருக்காது. இது காரணம் என்ன? ஏற்கனவே சொல்லிட்டோம், அந்த சரீரத்துலதான் சேர்ந்திருக்கும். சரீரத்துலதான் சேர்ந்திருக்கும். இல்லாத போனாக்கா சரீரத்தை விட்டு வெளில கூட சுகதுக்காரிகளை அனுபவிக்கணும் அப்படின்னு ஆயிடும். அத நீங்களும் ஒத்துக்கல, நாங்களும் ஒத்துக்கல, யாருமே ஒத்துக்கல. சாங்கிய கண்டனத்துல அதெல்லாம் சொல்லியிருக்காரு பாஷ்யக்காரர், சூத்திரக்காரர் திருவுள்ளம் சொல்லிட்டு. அதனால நீங்க ஆத்மா எல்லா இடத்தையும் வியாபிச்சிருக்கான்னு சொல்லிட்டாக்கா அப்ப அவன் ஞானமும் வியாபிச்சிருக்குன்னு சொல்லணும். அவன் சுகதுக்காரிகளையும் எல்லா இடத்துலையும் அனுபவிக்கிறான்னு அர்த்தம். இப்ப அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறாரு. அப்போ லோகத்துல இருக்கிற அத்தனை பேர் உடம்புலையும் நான் ஏன் உள்ள போறல? நீங்க அனுபவிக்கிற சுகதுக்கத்தை நானும் அனுபவிக்கணும், நாங்க அனுபவிக்கிற சுகதுக்கத்தை நீங்க அனுபவிக்கணும். உங்க ஞானம் எனக்கு வரணும், என்னுடைய ஞானம் உங்களுக்கு வரணும். ஆனா இல்லையே, அவளுக்கு நியத்தமா தான் இருக்குது. அதனால அதெல்லாம் அடுத்த ஸ்லோகத்துல சாதிக்க போறாரு. அதனால இங்க எவ்வளவு தூரம் பிரயத்தனப்பட்டாலும் நீ விபுன்னு சாதிக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நீயே ஒத்துருக்க அந்தந்த சரீரம், அவனுடைய சரீரம் எங்க இருக்கோ அந்த தேசத்துலதான், சரீரம் இருக்கிற இடத்துலதான் அவனுடைய அதிருஷ்டமோ அவனுடைய ஞானமோ
அவனுடைய சுகதுக்காதிகளோ இருக்குன்னு ஒத்துண்டாகணும். அப்ப நீ விபுன்னு சொல்றதுனால உனக்கு என்ன பிரயோஜனம்? அதனால நீ விபுத்துவ பட்சத்தை அங்கீகரித்தாலும் உனக்கு பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம் இல்லாமல் நீ விபுத்தத்தை ஏன் ஆசிரிக்கிற? விபுத்தத்தை ஒத்துண்டாதான் இது சரியா இருக்கும் அப்படின்னு நீ சொல்றியே, அது தேவையே இல்லை. அது தேவையில்லாத விஷயத்தை அங்கீகரிக்கிறதுல என்ன பிரயோஜனம் சொல்லு. ஆகையினால ஆத்மா விபு இது தார்க்கிக கண்டனம், தார்க்கிக கண்டனம் தான் இது. காரணம் என்ன அப்படின்னாக்கா, சாங்கியன் சொல்றதுன்னா வேற மாதிரி. சாங்கியன் சொல்றதுன்னா இந்த ஆத்மாவுக்கு செயலே கிடையாதுன்றான். நிஷ்கிரியன், நிர்விகாரன், எந்த காரியமும் பண்ண மாட்டான், அவனுக்கு போக்திருத்துவம் அப்படிதான் உண்டு, கர்த்திருவம் கிடையாது அப்படின்னா அவனை பத்தி சொல்றக்கு. அவனை பத்திலாம் அவன் சாங்கியம் சொல்றது. அதனால அந்த பட்சம் கிடையாது. இப்போ அவனும் விபுன்னு ஒத்துண்டா கூட அந்த சுரூபமே வேற அவ கண்டனமே. இது இது தார்க்கிக கண்டனம். வைசேஷிகன் என்ன சொல்றானோ அவனுடைய பட்சத்தை கண்டிக்கிறதுக்கோசரம் இந்த ஸ்லோகம் வந்திருக்கு. அடுத்த ஸ்லோகத்தையும் சொல்ல போறோம். இப்ப இன்னும் 2-3 ஸ்லோகம் இது மாதிரிதான் போயிட்டு இருக்கும். விபுத்துவ பட்சத்தை கண்டனம், அதுதான் இந்த விஷயம். அது விபுத்துவமே தேவையில்லையே அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்லோகம் வருது. இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். இஷ்டம் பிராதேசிகத்வம் விபுஷு ஜனிமதாம் புத்தி சப்தாதிகானாம் தேனாதிருஷ்டஞ்ச தாத்ருக்கு நயதி தவ சுகாத்யாஸ்ரய வியாபகம் ஸ்யான் தஸ்மான் தத் தத் ஸ்வப்ரதேசான் வயவதி ஜனயே ஸ்வம்பலம் யத்ன நீத்யா भ्रातृव्यादौ पीडां न घटयितुमलं किं विभुत्वेन भोक्तुः அப்படின்னு சாதிக்கிறார். போன ஸ்லோகத்துல சொன்ன மாதிரியே போன ஸ்லோகத்துல அணுத்துவம் சொன்னா நமக்கு எல்லாம் சரியா பொருந்தி இருக்கும்னு சாதிச்சார். விபுத்துவம் சொன்னாக்க உங்க பட்சத்துல தோஷங்கள் இருக்குது அப்படிங்கிறத இப்ப சாதிக்கிறார். விபுஷோ நீ தான் ஒத்துருக்க, ஆத்மா விபு, ஆகாசம் விபு அப்படின்னு நீ ஒத்துருக்க. இந்த மாதிரி விபுஸ்வரூபத்தோட இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் இருக்குதே, அந்த பதார்த்தங்கள் அதெல்லாம் வியாபக பதார்த்தம் பேரு. வியாபிச்சிருக்குதோ இல்லையோ, விபுவான வியாபிச்சிருக்கிறது. அந்த வியாபக பதார்த்தங்கள்ல ஜனிமதாம் அதுல உண்டாகிறது, சுபாவங்கள்லாம் உண்டாகுது. என்னென்ன உண்டாகுது? புத்தி சப்தாதிகானாம். ஆத்மா அப்படின்னு ஞானம் உற்பத்தி ஆகும். ஆகாசமும் விபு அவனுக்கு, அதனால ஆகாசத்துல சப்தம் உற்பத்தி ஆகிறது. அது மாதிரி ஆத்மா விபு, அதுல ஞானம் உற்பத்தி ஆகிறது. சுகம் துக்கம் இவைகள்லாம் உற்பத்தி ஆகுறதுன்னு அவன் ஒத்துருக்கான். அதனால இந்த உற்பத்தி ஆகக்கூடிய ஞானம், சப்தம், சுகம், துக்கம் இவைகளுக்கு பிராதேசிகத்துவம் இஷ்டம். பிராதேசிகத்துவம், பிராதேசிகத்துவம் என்ன அர்த்தம்? ஒரு ஏகதேசத்துல இருக்கிறது, ஒரு பாகத்துல இருக்கிறது அப்படிங்கிறது தான் இஷ்டம். நையாயிகனுக்கு அதுதான் இஷ்டம். இஷ்டம் இது அதாவது இது ஆதாரமான ஆத்மா எப்படி வியாபிச்சிருக்குதோ அத மாதிரி இது இந்த சுபாவம் இருக்குது. குணம், ஞானம், சுகம், துக்கம், சப்தம் இவைகள்லாம் வியாபிச்சிருக்கிறது கிடையாது. அவ்வியாபிய விற்த்தின்னு சொல்றாரு. அதாவது வியாபிச்சு இருக்கிறது இல்லை. அவைகள் தான் ஏதோ ஒரு ஏகதேசத்துலதான் இருக்கு அப்படின்னுட்டு அவா சொல்றாரு. அது மாதிரி தேன அதிருஷ்டத்து தாத்திருக்கு. அதனால நீ என்ன சொல்லணும்? இவனுடைய புண்ணிய பாப ரூபமான அதிருஷ்டம் இருக்குதே, அது கூட அந்த மாதிரிதான் ஏகதேசத்துலதான் இருக்குன்னு தான் ஒத்துக்கணும். அப்படிதான் நீ ஒத்துண்டாகணும். ஏன் அத மாதிரி ஒத்துக்கணும்? நீ அவன் அதிருஷ்டத்தை அப்படி இருக்கிறதா சொல்லல,
ஆனால் நீ அத மாதிரிதான் அங்கீகரிச்சாகணும். அப்படி அங்கீகரிக்கலைன்னா என்ன ஆகும்? எதின நீ கணக்கு அப்படி அங்கீகரிக்கலைன்னாக்க தவ உனக்கு, யாருக்கு? இந்த தார்க்கிக கணக்கு, நையாயிக கணக்கு. தார்க்கிக கணக்கு சுகாதி, சுகம் முதலையன, சுகம் துக்கம் ஞானம் இவைகள்லாம் கூட ஆசிரியம் வியாபகம், அதாவது ஆசிரியமா இருக்கக்கூடிய ஆத்மா, அந்த ஆத்மா எப்படி வியாபிச்சிருக்குதோ விபுவாக, அந்த மாதிரி இந்த சுகம் துக்கம் ஞானம் அதிருஷ்டம் இவைகள்லாம் கூட வியாபிச்சிருக்குது நீ சொல்லணும். இவைகள்லாம் கூட வியாபிச்சிருக்குதுன்னு நீ சொல்லணும். அது விரோதம் வரும். என்ன விரோதம் சொல்லிட்டோம், அதாவது இந்த சரீரத்துலதான் வியாபிச்சிருக்குதுன்னு நீ சொல்லணும். அதை விட்டுட்டு இது எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்குன்னு நீ சொன்னையானாக்கா அப்ப என்ன ஆகும்னா சரீரத்தை விட்டு வெளியில கூட இவன் சுகதுக்கத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு ஆயிடும். ஜில்லுன்னு காத்தடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, அந்த சமயத்துல நமக்கு எப்படி இருக்கு? உடம்புக்கு ஆனந்தமா இருக்கு. இந்த உடம்பு அதை வச்சுதான் அனுபவிக்கிறோம். எங்கேயோ காத்தடிச்சுட்டு இருக்கு, நம்ம மாத்திர காத்தே அடிக்கல, அந்த எங்கேயோ அடிக்கிறது இல்லையோ, நான் வியாபிச்சிருக்கேன். நான் வியாபிச்சிருக்கிறதுனால என் சுகதுக்கமும் வியாபிச்சிருக்குது, என் அதிருஷ்டமும் வியாபிச்சிருக்கு, என் ஞானமும் வியாபிச்சிருக்குன்னு சொல்லிட்டாக்க நான் எங்கேயோ அடிக்கிற காத்து கூட எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கணும். அப்படி இல்லையே, அந்த மாதிரி இல்லையே நமக்கு. அதனால இது மாதிரி ஆப்பிடும், உனக்கு விரோதம் வந்துருமே அது. அதனால சுகம் முதலானவைகள்லாம் கூட ஆசிரிய வியாபகம். ஆசிரியம்னா ஆதாரமா இருக்கிறது. ஆத்மா எப்படி ஆதாரமாக வியாபிச்சு இருக்குதோ அத மாதிரி சுகதுக்காதிகள்லாம் கூட வியாபிச்சு விபுவா இருக்குதுன்னு ஆயிடும். அதனால தஸ்மாத், அதனால நீ என்ன சொல்லணும்? தது அந்த அதிருஷ்டமானது சொப்பிரதேசான்வயவதி. சொப்பிரதேசம், சொப்பிரதேசம்னு என்ன அர்த்தம்? தான் இருக்கிற இடம் அப்படின்னு அர்த்தம். தான் இருக்கிற இடத்திலேயே அது அன்வயத்தை உடையது. ஆத்மா இருக்கு, ஆத்மா தான் எங்க இருக்குதோ உடம்புலதான் இருக்கு, அங்கதான் இருக்குது. அதுல ஸ்வம்பலம், தன்னுடைய பலத்தை, இந்த அதிருஷ்டத்தினுடைய பலத்தை, அதிருஷ்டத்தினுடைய பலத்தை இங்கதான் கொடுக்கும். ஜனஏர், ஜனஏர் உற்பத்தி பண்ணும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இல்லாத போனா இப்ப விரோதம் சொல்லிட்டோம், வெளியில எல்லாம் கூட சுகதுக்காதிகள்லாம் அனுபவிக்கும்படியா ஆயிடும் அப்படின்னு தோஷம் அது. அதனால அது வந்துடும். அது இதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னாக்க எத்தனை நீத்தியா அப்படின்னு சாதிச்சுட்டார். பிரயத்னம், பிரயத்னம் இருக்கே, அந்த பிரயத்னம் என்ன பண்றது அப்படின்னாக்க நாம இந்த உடம்பு சம்பந்தப்பட்டமான பிரயத்னம் நான் பண்றேன். பிரயத்னம் வெளியில போலையே, பிரயத்னம் என் உடம்புலேருந்து கிளம்பி இன்னொரு யாரை நான் படுத்த போறனோ, யாருக்கு நல்லதை பண்ண போறனோ அங்க போய் அது பிரயத்தனம் பண்ணல. இந்த பிரயத்தனம் மானசீகமானது. மானசீகமான உடம்பு எங்க இருக்கு, அந்த உடம்பு எங்க இருக்கோ அங்கதான் மனசு இருக்கு. அந்த மனசு சேர்ந்துதான் பிரயத்தனத்தை உண்டு பண்றது. அதுக்கப்புறம் தான் சரீரமானது காரியத்துல பிரவர்த்திக்கிறது. அதனால எத்தனை நீத்தியா, இந்த பிரயத்தனத்தினுடைய விஷயம் எப்படியோ அந்த மாதிரி ஜனையே உற்பத்தி பண்ணும், தன்னுடைய பணத்தை உற்பத்தி பண்ணும். இதுக்கு இல்லாத போனா என்ன ஆகும் அப்படின்னு சாதிக்கிறேன். அதையும் சாதிக்கிறேன். என்ன அப்படின்னாக்கா இத மாதிரி பிராத்ருவியாதோச்ச பீடாம். பிராத்ருவியம், பிராத்ருவியம்னா ஷரீரி சத்ருக்கள் முதலானவா. இந்த சத்ருக்கள் முதலானவா கிட்ட எல்லாம் இப்படிதான் இருக்கு. அது சொன்ன மொழியும் அபிச்சார யாகம்லாம் பண்றது. இந்த அபிச்சார யாகம் பண்ணினாக்கா அபிச்சார யாகம் நான் இங்க பண்றேன், நான் எங்க இருக்கணும் அங்கதான் அந்த சத்ருவை நினைச்சுட்டு பண்றேன். சத்ருக்கு கெடுதல் பண்ணணும் அப்படின்னு நான் பண்றேன். பண்ணினாக்கா எங்கேயோ இருக்கக்கூடிய சத்ருவுக்கு அந்த யாகமானது கெடுதலை உண்டு பண்றது, அந்த அதிருஷ்டம் கெடுதலை உண்டு பண்றது. இருக்கிற இடம் இது
இங்கதான் இங்கதான் இருக்குது. நான் இருக்கிறது இங்கதான். என்னுடைய பிரயத்தனம் என் உடம்புலதான் இருக்கு. நான் என்னுடைய கிரியையும் என் உடம்புலதான். அதை வச்சுட்டுதான் நான் எல்லாத்தையும் அனுஷ்டிக்கிறேன். அப்படி அனுஷ்டிச்சேன்னாக்க அது சத்ருவை போய் வதம் பண்றது. நீ இப்ப சொல்ற அப்படிதான் வச்சிருந்தோம்னாக்க அந்த பிரயத்தனம் போகாதே. உடம்பு விட்டு பிரயத்தனம் போகாது, உடம்பு விட்டு அதிருஷ்டம் போகாது. அதனால இது என்ன பண்ணணும்னாக்கா அங்க போய் விரோதிகளுடைய உடம்புல போய் எந்த ஒரு ஹிம்சையும் பண்ணாம போயிடுது. ஆனா சாஸ்திரம் சொல்லிட்டு போயிடுது, இந்த மாதிரி யாரை எதிர்க்கணுமோ அவள் இந்த யாகத்தை பண்ணி சத்ருக்களை முற்றுடு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கு சாஸ்திரம். அந்த சாஸ்திரம் சொல்லிச்சுனாக்கா அதை அங்கீகரிச்சுதான் ஆகணும். அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அது? அதனால நீ சொல்ற பிரகாரம் பார்த்தாக்க இந்த பிரயத்தனமானது வியாபிச்சிருந்தாதான் பண்ண முடியும். ஆனா பிரயத்தனமும் வியாபிச்சு இல்லை, இந்த உடம்புலயே இருக்குது. உடம்போடுதான் இந்த பிரயத்தனம் இருக்குது. உடம்பு எங்க இருக்கோ அங்கதான் மனசு இருக்கும். அந்த உடம்பும் மனசும் எங்க இருக்குதோ அங்கதான் பிரயத்தனம் இருக்கும். பிரயத்தனம்லாம் எங்க இருக்குதோ அங்கதான் கிரியை செயல் இருக்கும். அது இருந்தாதான் இந்த மாதிரி அனுஷ்டிக்க முடியும், அப்ப பலத்தை அனுபவிக்க முடியும். அதனால இததான் அங்கீகரிக்கணும். அதனால போக்தாவான ஜீவன், அந்த ஜீவனுக்கு விபுத்வேனைக்கும் நீ விபுத்துவத்தை ஒத்துண்டியானாக்க என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? விபுத்துவத்தை நீ ஒத்துண்டதுனால இப்ப பிரயோஜனம் இல்லைன்னு ஆயிடுச்சு. அவன் பிரபஞ்சம் முழுக்க வியாபிச்சிருக்கட்டுமே, வியாபிச்சிருந்தாலும் அப்போ அதனால பிரயோஜனம் எதுவும் இல்லை. நான் எங்க இருக்கணும், அதாவது இந்த உடம்பு எங்க இருக்கோ அங்கதான் என்னுடைய பிரயத்தனம் கிரியை முதலானவைகள் தான் சேர்ந்து இருக்குது. அப்பதான் அது பலத்தெல்லாம் கொடுக்கும். அது அதனால இன்னொன்னு நீயே சொல்ற அதிருஷ்டம்ன்றது அது திரவியம் கிடையாது. உன் சித்தாந்தத்துல அதிருஷ்டம்ன்றது ஒரு குணம் தான், சுபாவம் தான், அது திரவியம் கிடையாது. திரவியமா இருந்தாதான் அது காரியம். திரவியத்துக்கு லட்சணம் சொல்லச்சே குணக்கிரியாசிரியத்துவம் அவளே சொல்லிருக்கா. குணமும் சுபாவமும் கிரியையும், சுபாவத்துக்கும் கிரியைக்கும் எது ஆசிரியமா இருக்குதோ ஆதாரமா இருக்குதோ அதுதான் திரவியம்னு அவ சொல்லிருக்கா. அதனால இப்ப அதிருஷ்டம்ங்கிறது ஒரு ஜீவனாகிற திரவியம். அந்த திரவியத்தை ஆசிரிச்சுதான் இருக்கும். அத அவனும் அங்கீகரிச்சிருக்கான். அப்படி அங்கீகரிச்சதுனால அது இதுவாகாது. அதனால அப்படி இது பார்த்துட்டோன்னா என்ன பண்ணாக்கா, நான் யாகம் பண்ணேன், நான் மழை பெய்யணும்னு யாகம் பண்ணேன், இப்ப அதிர்ஷ்டம் தான் பண்றது அது வியாபிச்சு பண்றதுன்னா சொல்லிட்டியானாக்கா அது போகாது. அது எதுவும் செயல்படாதது. ஏன்னா வெறும் சுபாவம் தானே. அதனால அது என்ன பண்ணும், மழை கூட பெய்யாது, பலன் கூட எந்த யாகத்துக்கும் வராது. அப்ப வேதாந்தனையும் சொன்னது பொய் அப்படின்னு ஆயிடும். அதனால எந்த விதத்துல எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அது விரோதம் வந்துடும், விரோதம் வந்துடும். அதனால இந்த மாதிரி இந்த விபுத்துவ பட்சத்தை ஒத்துக்கிற பட்சத்துல எல்லா தோஷங்களும் வரும், எல்லா தோஷங்களும் வந்துடும். அதனால சுகதுக்காதிகள்லாம் எங்க இருக்கு அப்படின்னாக்க, ஆத்மா விபுவா இருந்தா கூட ஆத்மா எங்க சரீரத்துல இருக்கோ அதுதான் இருந்து நீயே ஒத்துருக்க. அதனால நீ அணுத்தத்தையே ஒத்துன்றோம். நாங்க சொல்ற பிரகாரம் அணுத்தத்தை நீ அங்கீகரிச்சுட்டேன்னாக்க எந்த விரோதமும் இல்லை. சரி, இந்த அதிர்ஷ்டம்லாம் எப்படி பலன் கொடுக்கும்? நாங்க தான் சொல்லிட்டோமே, பெருமாளுடைய பிரீதி கோபம் தான், நிகிரகம் அனுகிரகம் தான் அது வளர்ந்தது. விகுணா பிரம்மண பிரீதி கோபம் அப்படின்னு போன ஸ்லோகத்துல சொல்றோம். அதுவே பொறுமை, அதை வச்சுன்னே நாங்க சொல்லிடுறோம். அதனால எல்லாம் நம்ம சித்தாந்தத்துல சரியா போயிடும். உங்க சித்தாந்தத்துலதான் இதெல்லாம் விரோதம் வரும். அதனால விபுத்துவ பட்சத்துல தோஷங்கள் இவைகள்லாம். அதனால விபுத்துவத்தை அங்கீகரித்தா அதுக்கு பிரயோஜனம் இல்லை, விபுத்துவ பட்சத்துல பிரயோஜனம் இல்லை அப்படின்றது தலைப்பா வச்சுக்கோங்க இந்த ஸ்லோகத்துக்கு. இப்போ ஸ்லோகம் சேவிக்கலாம். இஷ்டம் பிராதேசிகத்வம்
विभुषु जनिमताम् बुद्धिशब्दादिकानाम् तेनादृष्टम् च तादृक् नयति तव सुखाद्याश्रये व्यापकम् स्यात् तस्मात् तत्स्वप्रदेशान्वयवति जनयेन् स्वम् फलम् यत्र नीत्या भ्रातृव्यादौ च पीडाम् न घटयितुमलम् किं विभृत्वेन भोक्तुः कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। अस्मद्गुरुपरम्परायै नमः। हरि